அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நேரடி சண்டை ஒன்று மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துகிறது. அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது ஈரானும் பதிலடி தாக்குதல்களை நடத்துகிறது. இதற்கிடையில ஹொர்முஸ் நீர்ப்பரப்புல கப்பல் போக்குவரத்து ஓரளவுக்கு 50% மீள திரும்பி இருக்கிறது. பழைய மாதிரியே கப்பல்கள் போக்குவரத்து 50% நடக்குது. அதை முற்றுமுழுதாக மீண்டும் நாங்கள் முடக்க வேண்டி வரும். எனவே அமெரிக்கா கடந்த காலத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அறிவித்திருக்கிறது ஈரானுடைய IRGC என்கிற ஈரானிய புரட்சிகர இராணுவ பிரிவு. இந்த நிலையில தான் இன்றைக்கு இருதரப்பும் பல விடுத்தங்கள் மோதிக்கொண்ட நிலையில பல செய்திகள் இது தொடர்பில் இன்றைய நாள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்புல இரண்டு தரப்புக்கும் இடையில ஒரு யுத்தம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் ஈரானுடைய முன்னைய நாள் ஆன்மீக தலைவராக செயல்பட்ட ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்க நிகழ்வுகளுக்கு எந்த பின்னடைவும் ஏற்படவில்லை. அது வளமை போன்று அவர்கள் எதிர்பார்த்தது போன்றே நடைபெறுகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா மஷ்ஹதுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய ஆன்மீக தலைவர் பிறந்த இடமாக இது பார்க்கப்படுகிறது. அங்குதான் அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது. ஷியாக்களுடைய மிக முக்கியமான ஒரு இடமாக மஷ்ஹது நகரம் பார்க்கப்படுவது மட்டுமல்லாமல் ஷியாக்களுடைய 8வது இமாமாக அறியப்படுகிற ரஸா என்பவருடைய கல்லறையும் அங்குதான் இருக்கிறது. எனவே அவருடைய கல்லறைக்கு அருகாமையிலேயே ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசாவும் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய ஜனாசா அடக்க நிகழ்வு இன்னும் கொஞ்சம் தாமதமாகி இருக்கிறது. அதற்கான காரணமாக அவங்க சொல்லி இருப்பதே என்னன்னு கேட்டா, ஈராக்ல இருந்து அவருடைய ஜனாசாவை பார்வையிடுவதற்காக வந்த மக்களால் இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியும், எனவே 8 மணி நேரங்கள் பிற்படுத்தி மீண்டும் ஜனாசா அடக்க நிகழ்வுகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களையும் ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த நிகழ்வுகளை பொறுத்தவரையில இந்த நிகழ்வுகளுக்காக போக இருந்த ஷியா பிரிவை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் அந்த நிகழ்வில் பங்கெடுக்க கூடாது என்கிற விதமாக இன்றைய நாள் அமெரிக்கா தாக்குதல்கள்ல அமெரிக்கா மஷ்ஹதுக்கும் அதே போன்று தலைநகர் தெஹ்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரயில்வே தண்டவாளங்கள் மீதெல்லாம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய நிகழ்வுகள் எந்த விதத்திலும் பின்னடைவை சந்திக்காது என்று ஈரானுடைய அதிகாரிகள் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்திகள்ல தெரிவித்திருப்பதை பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைய நாள் ஈரானுடைய அதிபர் மசூத் பெஸக்ஷியன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு முக்கியமான பதிலடியையும் கொடுத்திருக்கிறார். அந்த பதிலடியை நேரடியாக அமெரிக்க அதிபரை நோக்கி அவர் பேசாம, அமெரிக்க அதிபருக்கு ஏன் நீங்கள் பதிலளிக்காமல் இருக்கிறீர்கள், அவர் ரொம்ப கேவலமாக ஈரானை பேசி இருக்கிறாரு, ஆனாலும் நீங்க அவருக்கு எந்த பதிலையும் சொல்லலையே என்று விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெஸக்ஷியன். அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமெரிக்க அதிபரோடு நாங்கள் வார்த்தை போரில் ஈடுபடுவதற்கு விரும்பவில்லை. வார்த்தை போரில் ஈடுபடுவதால் எந்த விதமான நன்மையும் கிடையாது. குறிப்பாக குழந்தைகளுடைய இரத்தக்கரை படைந்த கைகளை கொண்ட ஒருவரிடமிருந்து நாகரிகமான வார்த்தைகளை நாங்கள் யாருமே எதிர்பார்க்க முடியாது. குழந்தைகளை கொல்றவரு, முதியவர்களை கொல்றவர், இவ்வளவு யுத்தம் பண்ணி காசா தொடக்கம் எல்லா இடத்திலையும் கொலைகளுக்கு காரணமாக இருந்த ஒருத்தட்ட நீங்க எப்படி நாகரிகமான வார்த்தையை எதிர்பார்ப்பீங்க? எனவே அவற்றை இருந்து நாகரிகமான வார்த்தைகளை எல்லாம் எதிர்பார்க்கவும் முடியாது. அவரை மாதிரியே நாம பதில் சொல்லி அவர்கிட்ட இருந்து இந்த கெட்ட நடத்தைகளை நாங்கள் பின்பற்றியதாக ஆகவும் கூடாது. அவற்றை இருந்து இந்த கேவலமான நடவடிக்கையெல்லாம் நாங்க படிச்சுக்கொள்ளணுமா? எனவே அவருக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மசூத் பெஸக்ஷியன் சொல்லி இருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை பற்றி பேசுகிற நேரத்தில் ஈரானுடைய தலைவர்கள் பொய்யர்கள், கீழ்த்தரமானவர்கள், கொடியவர்கள், வன்முறையாளர்கள், வன்மம் கொண்டவர்கள், இப்படி இருக்கிற எல்லா வார்த்தையும் எதுகை மோனையோட பேசியிருந்தாரு. அதற்குத்தான் இன்றைக்கு இப்படியான ஒரு பதிலை மசூத் பெஸக்ஷியன் அவர்கள் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழல்ல தான் பேச்சுவார்த்தைகளின் போது ஈரான் நடந்து கொண்ட நெகிழ்வு தன்மைகளை அமெரிக்கா தவறாக புரிந்திருக்கிறது. எனவேதான் தற்போது அமெரிக்கா ஈரானிடமிருந்து தேவையான அளவுக்கு வாங்கி கட்டி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு தெஹ்ரானை தளமாக கொண்ட மத்திய கிழக்கு மூலோபாய ஆய்வுகளுக்கான மையத்தின் மூத்த ஆய்வாளர்
அப்பாஸ் அஸ்லானி அவர்களுடைய பேட்டியினூடாக அல் ஜசீராவில் இந்த செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அப்பாஸ் அஸ்லானி இடத்துல அல் ஜசீரா ஒரு முக்கியமான பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அதுல அப்பாஸ் அஸ்லானி என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்காவோடு ரொம்ப நெகிழ்வாக நடந்தாங்க. அதை அமெரிக்கா எப்படி டிஸ்பிளே பண்றாங்கன்னு கேட்டா, ஈரான் ஏதோ பயந்து போய் இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. நாங்க பயப்படல, தேவைப்பட்டா நெகிழ்வா போவோம், தேவைப்பட்டா அவங்களுக்கு மாறி அடிப்போங்கிறத ஈரான் தற்போது காட்டிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை அப்பாஸ் அஸ்லானி சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு பிரான்சினுடைய அதிபர் அலுவலகம் விடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தி குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, 2 நாட்களுக்கு முன்பதாக பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மக்ரான் சிரியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அவர் சிரியாவில் இருக்கிற நேரத்திலே சிரியாவுடைய தலைநகர் டமாஸ்கஸ்ல அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அருகாமையிலேயே குண்டெல்லாம் வெடிச்சிருந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். இந்த நிலையில ஹார்முஸ் நீர்நிலை எப்பொழுதுமே மூடப்படுகிற ஒரு ஆபத்து இருக்கிற காரணத்தினால சிரியா வழியாக நாங்கள் எண்ணெய் ஏற்றுமதிக்கான திட்டத்தை முன்மொழிகிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு பிரான்ஸ் அறிவித்திருக்கிறது. ஏன்னா கடல் வழியாக பெட்ரோலை நம்பி இருக்காம தரை வழியாக தரை மார்க்கமாக பெட்ரோலை பெற்றுக்கொள்வதற்காக சிரியா வழியாக பெட்ரோல் ஏற்றுமதிக்கு திட்டமிடுகிறது பிரான்ஸ் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற நேரத்தில் தான் இன்றைய நாள் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்த ஈரானும் மாறி அமெரிக்காவுடைய தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதல்கள்ல சீனா ரஷ்யாவுக்கான ஈரானுடைய ரயில்வே போக்குவரத்து பாதையின் மிக முக்கியமான பாலம் ஒன்றின் மீது இன்றைய நாளில் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்று சொல்லி ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஈரான்ல இருந்து எண்ணெய் ஏற்றுமதி பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதே போன்று ரஷ்யா சீனாவில் இருந்து தேவையான பொருட்களை ஈரான் இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. இது விமான மார்க்கமாக ஓரளவுக்கு தான் நடைமுறையில் இருக்கிறது. கடல் மார்க்கமாக இருந்தாலும் அதிகமாக தரை மார்க்கமாகவே இந்த 3 நாடுகளும் நேரடி தொடர்புகளில் இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தான் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ரயில்வே போக்குவரத்தில் மிக முக்கியமான தளத்தின் மீது இன்றைய நாளில் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த பாலம் மிக முக்கியமாக சீனா அதே போன்று துர்க்மேனிஸ்தானோடு இணையக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த வழித்தடங்களை துண்டிப்பதினூடாகவும் நேரடியாக ஈரானுக்குள்ள பொருட்கள் வருவதை தடுப்பதற்கு எப்படியாவது முயற்சிகளை மேற்கொள்கிறது அமெரிக்கா என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களுக்கு பதிலுக்கு பதில் அடியை கொடுக்கக்கூடிய ஈரான் இன்றைய நாளில் பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் உள்ளிட்ட பகுதிகள் மேல அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல எங்களுடைய தாக்குதல்கள் அரபு நாடுகளை இலக்காக கொண்டது அல்ல, எங்களுடைய தாக்குதல்கள் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை இலக்கு வைத்ததுதான். அமெரிக்கா அங்கிருப்பது அவர்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது, எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. எனவே அமெரிக்காவுடைய தளங்கள் மத்திய கிழக்கிலிருந்து வெளியே போகணும். அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பதிலடியாக அமெரிக்காவுடைய தளங்களுக்கு தான் அடிப்போம் என்று சொல்லி இன்றைய நாளில் ஜோர்டான் மேலேயும் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான். ஜோர்டானுடைய அஷ்ராக் ராணுவ தளத்தின் மீது ஈரான் இன்றைக்கு 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவி இருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடைய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை குறிவைத்து தான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் ஐஆர்ஜிசி இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மைய அறிவிப்பின் பிரகாரம் தாக்குதல்களை அமெரிக்கா தொடர்ந்தால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அனைத்து தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி இன்றைய நாளில் அவர்களுடைய அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் குவைத்துக்கும் பஹ்ரைனுக்கும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மேலேயும் தாக்குதல்களை நடத்துகிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகிவிட்டது. அடுத்ததாக மற்ற அரபு நாடுகளையும் இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை நடத்தக்கூடும். குறிப்பாக யுஏஇ மேல ஈரான் தாக்குதல்
தாக்குதல்களை நடத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தையினுடைய போக்குவரத்து முற்றுமுழுதாக ஸ்தம்பித்து இருக்கிறது என்கிற செய்திகளை ராய்ட்டர் நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஹொர்முஸ் வழியாக ஓரளவுக்கு பயணங்கள் சுமூகமாக்கப்பட்டிருந்த நிலையில தான் இப்பொழுது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த சண்டை ஆரம்பித்ததோட ஹொர்முஸ் முழுவதுமாக ஸ்தம்பித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அதிகாலை 2 டேங்கர்கள் மாத்திரம் இந்த ஜலசந்தி வழியாக கடந்து சென்றிருக்கிறது என்று சொல்லி ராய்ட்டர் நியூஸ் ஏஜென்சி விடுத்திருக்கக்கூடிய செய்திகள்ல நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இந்த 2 டேங்கர்கள் கூட ஈரானுக்கு சொந்தமான டேங்கர்கள். ஆல்ரெடி ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடையை நீக்கியிருந்த அமெரிக்கா தற்போது மீண்டும் தடையை விதித்திருக்கிறது. அந்த தடையெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைய நாள்ல ஈரானுடைய கார்க் தீவுகளில் இருந்து கச்சா எண்ணெயை ஏற்றிய பெர்க் 1 என்கிற கச்சா எண்ணெய் சூப்பர் டேங்கர் கடந்து சென்றிருக்கிறது. மார்ஷல் தீவுகளுடைய கொடியை ஏந்திய வெல்செயில் என்கிற ரசாயனங்களை ஏற்றிய ஒரு டேங்கரும் ஈரானிலிருந்து புறப்பட்டு ஹொர்முஸ் நீர்நிலையை கடந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில அமெரிக்காவுடைய தடைகளுக்கு மத்தியில ஒரே நாள்ல ஈரான் ஒரே இரவுல 10 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய்களையும் எரிபொருள் உள்ளிட்ட பொருட்களையும் ஏற்றுமதி செய்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தெஹ்ரான் மீது 60 நாட்கள் தடைகளை அமெரிக்கா நீக்கி இருந்தது. அந்த தடை நீக்கத்தை பயன்படுத்தித்தான் உடனடியாக இந்த வேலைகளில் ஈரான் ஈடுபட்டு வருகிறது. ஒரே நாள்ல 10 மில்லியன் பேரல்கள் போது கிட்டத்தட்ட 1 கோடி பேரல்கள் எண்ணெய்களை ஏற்றுமதி செய்திருக்கிறது ஈரான் என்பதை நம்ம பார்க்க முடியும். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிற அதே நேரத்தில் 2 நாட்களுக்குள்ளாக ஈரானுடைய 170 இலக்குகள் மீது நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று அமெரிக்காவுடைய சென்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் சுட்டிக்காட்டி இருக்கிற அதே நேரம் வளைகுடா பிராந்தியம் முழுவதும் ஈரானுடைய தாக்குதல் அலைகள் தொடர்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அதே சர்வதேச ஊடகங்கள் வெளியிடுவதை நம்ம பார்க்க முடியும். விடியற்காலையில இருந்து தங்களுடைய வான்வெளியில 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதே போன்று ஒரு குரூஸ் ஏவுகணை 10 ட்ரோன்கள் கண்டறியப்பட்டதாக குவைத் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு காலையில சரியாக 3:30 மணி அளவுல பஹ்ரைன் அதே போன்ற கத்தர்ல இதே போன்ற தாக்குதல்கள் இதே போன்ற குரூஸ் ஏவுகணைகள் இதே போன்ற பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கத்தரும் பஹ்ரைனும் கூட மேலதிகமாக இந்த செய்திகளை விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரம் அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களை புஷர் அணுமின் நிலையத்தின் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரே அணுமின் நிலையமாக புஷர் அணுமின் நிலையம் இருக்கிறது. அதன் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து இருதரப்பும் உச்சகட்டமான ஒரு சண்டைக்குள் நுழைந்திருக்கிறார்கள். ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு கணம் விடாமல் ஒவ்வொரு அடிக்கும் பதிலடியை உச்சமாக மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில இன்றைய நாளில் பாலஸ்தீனம் தொடர்பாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. 21 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறாமல் இருந்த பாலஸ்தீன சட்டமன்ற தேர்தலுக்கு இன்றைய நாளில் பாலஸ்தீனத்தினுடைய தற்போதைய ஜனாதிபதியாக அறியப்படுகிற மஹ்மூத் அப்பாஸ் நாள் குறித்திருக்கிறார். எதிர்வருகிற நவம்பர் மாதம் 28ஆம் தேதி பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் அதே போன்ற காசா பகுதிகளில் தேர்தல் நடைபெறும் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதிகளுடைய ஆட்சியை பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் விட்டு கொடுத்து 2-3 நாட்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த அறிவிப்பு உத்தியோகபூர்வமான அறிவிப்பு என்று சொல்லி பாலஸ்தீனத்தின் வஃபா நியூஸ் ஏஜென்சி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதனை அல் ஜசீராவும் மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய நிலையில தான் பாலஸ்தீனத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பாலஸ்தீனர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக ஜெருசலம் மேற்கு கரை அதே போன்று காசா பகுதிகளில் இந்த தேர்தல்கள் நடத்தப்படுகிறது. சுதந்திரமாகவும் நேரடியாக சட்டமன்ற தேர்தல்களில் பாலஸ்தீனர்கள் போட்டியிட்டு பாலஸ்தீனர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது என்று சொல்லி மஹ்மூத் அப்பாஸ் அறிவித்திருக்கிறார். 2005 ஜனவரியில
தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தலில் காசாவுல வெஸ்ட் பேங்க் எல்லா பகுதிகளையும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் வெற்றி பெற்றார்கள். ஆனா காசாவுல அவங்க ஆட்சியை வச்சுக்கிட்டாங்க. வெஸ்ட் பேங்க் உடைய ஆட்சியை கொடுக்காம மஹ்மூத் அப்பாஸ் வச்சுக்கிட்டாரு. வெறும் 4 ஆண்டுகளுக்காக நடத்தப்பட்ட அந்த தேர்தலில் அன்னைக்கு வெற்றியை கூட கொடுக்காம ஆட்சியில் உட்கார்ந்தவர் தான் 21 வருஷமாக நான் தான் பாலஸ்தீன ஜனாதிபதி இருக்கிறாரு. அவரால் நடந்த ஒரு நலவு கிடையாது. பாலஸ்தீனத்தில் இருந்த இடமெல்லாம் பாலஸ்தீன மக்கள் இழந்து கொண்டே வருகிறார்கள். இப்படியான சூழல்ல தான் மீண்டும் தேர்தலை அறிவித்திருக்கிறார். இந்த தேர்தலையும் அவரே மீண்டும் போட்டியிட இருக்கிறார் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. 82 வயதுகளை தாண்டிவிட்டார். மீண்டும் அவரே போட்டியிட்டு என்ன செய்ய போறார் என்கிற கேள்வி இருக்கிறது. புதிய ஆட்சியாளர்கள், புதிய இளைஞர்கள் அந்த பதவிகளுக்கு வருகிற போது பாலஸ்தீனத்திற்கான விடிவு காலத்தை நோக்கி அவர்கள் நகர முடியும். இருந்தாலும் ஆட்சியை கொடுக்காமல், அதிகாரத்தை கொடுக்காமல் இஸ்ரேலுக்கு தலைவணங்கி கொண்டு இஸ்ரேலிடமிருந்து கிடைக்கக்கூடியதை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக காலாகாலம் மஹ்மூத் அப்பாஸ் அறியப்படுகிறார் என்பது நமக்கெல்லாம் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை.